தம்பி டீ இன்னும் வரல. என்ன சார் நியூஸ பாத்தீங்களா? பார்த்தேன். சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன சார் இது விசாரணைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கே அந்த தொண்டர்கள்லாம் ஏதோ ஜெயிச்ச மாதிரி இன்னும் பட்டாசு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. தெரியலையே என்ன மனநிலை தெரியல. இப்போ வாங்க சார், வாங்க, வணக்கம். என்ன ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், சிபிஐக்கு மாத்திருக்காங்கல்ல, ஆமா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுல வேற நிறைய மனுக்கள்லாம் பொய்யா கொடுத்துருக்காங்களாம் பாதிக்கப்பட்டவங்க சைடுல இருந்து. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்க போய் கேஸ் மனு கொடுத்துருக்காங்க. தெரியுமா? இந்த பொய்யான மனு எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வைங்கன்னு வர கேட்டிருக்காங்களாம். அதுதான், அதையும் விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்ப விசாரணை வரப்போகுது, இல்ல இழுத்தடிக்க போறாங்களா, இல்ல சீக்கிரம் சொல்லுவாங்களா, ஒன்னும் புரியல. அதுக்குதான் வெயிட்டிங். சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அதானே? மாத்திட்டாங்க. அப்பதான் மேடம் தப்பிக்க முடியும். யாரு சார்? அவர்தான் அஜய். நம்ம ஜி கிட்ட வந்தா மட்டும் தான் மேடம் தப்பிக்க முடியும். வேற வழி இல்ல. வாஷிங் மிஷின் சொல்றீங்களா? சரி சரி. வேற வழி இல்ல மேடம், நம்ம மட்டும் தான் காப்பாத்த முடியும். நமக்கு என்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு. என்ன இங்க இருந்து இந்த ஆளுங்கட்சி எதிர்த்து அப்படி இப்படின்னு ஆக்சல் பண்ணிருக்கலாம். அங்க போய் மாட்டிட்டாரா அவரு அஜய். இப்ப இதுக்கப்புறம் என்ன எது பண்ணாலும் அவங்க சொல்றதை கேட்டுதான் பண்ணணும் போல. தட்டுவாங்களே. என்ன காமெடினா சார், அரசியல் எதிரி எதிர்க்க போறோம்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி கூட போய் சேர்ந்திருக்காரு பாருங்க. அதுதான் காமெடியே. கொள்கைங்கிறது வேற வேற, அதை எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு மனுஷனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அதை போய் விட்டு கொடுத்துட்டு அங்க போய் சேர்ந்திருக்காருன்னா அது என்ன மாதிரியான அரசியல்னு தெரியல. மேடம், அவருக்கு இந்த அரசியல் எதிரி மேல இங்கே நம்பிக்கை இல்ல மேடம். அதான் நம்ம பக்கம் வந்துருச்சு. நம்ம இப்போ இங்க கிளியரா நம்ம இது பண்ணிடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அங்கங்க நிறைய பேர் சொல்றாங்க, அங்கங்க சுற்றுவட்டாரத்துல இருந்து என்னன்னா கூட்டணி வைக்க போறாங்க. நேரடியா இவங்க பூக்கட்சி கூட கூட்டணி வச்சா தெரிஞ்சிடும் மக்களுக்கு. அதனால இந்த இலை கட்சி கூட கூட்டணி வைக்க போறதெல்லாம் பேச்சு வருது. அப்படி வராங்க. இப்படி போனா யாரும் ஓட்டு போட மாட்டாங்கல்ல, விசாரணை. ஏன்னா ஏற்கனவே இலை கட்சி அந்த பூக்கட்சியோட கூட்டணி வச்சதுல இருந்தே அவங்களுக்கு இருந்த மவுசு போயிடுச்சு. அதனால இப்ப நம்மளும் நேரடியா வச்சா மவுசு போயிடும்ட்டு இன்டைரக்டா வைக்க போறாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது? இல்ல மேடம், 3 பேரோட இது ஒரே ஒண்ணுதான், அந்த சூரியன் கட்சி டார்கெட். தமிழ்நாட்டிலே சூரியன் கட்சியை தூக்கணும்னா இங்க சேர்றது தப்பு இல்லை, நம்ம கூட சேர்றது தப்பு இல்லை. நாங்க பத்திரமா பாத்துப்போம், இல்லைன்னா தூசி தட்டி தூக்கிடுவோம். சரி விடுங்க சார், இதை விடுவோம். இது என்ன 2027 தானே எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப பீகார்ல உடனே வரப்போகுது எலெக்ஷன். ஆமா, அடுத்த மாசம் வரப்போகுதுல்ல. இங்க பாருங்க சார், நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க டேட்டா. கிட்டத்தட்ட எத்தனை ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜீவிகா டிடி ஸ்கீம் மூலமா 75 லட்சம் பெண்களுக்கு மாசம் 10,000 தரோம்னு செப்டம்பர் 16ஆம் தேதி இந்த டாடி ஜி அனௌன்ஸ் பண்ணாரு. அனௌன்ஸ் பண்ண உடனே அவரு நிதிஷ் அவர் அக்டோபர் 3ஆம் தேதி என்ன சொல்லிருக்காரு, அவர் 75 லட்சம் பெண்களுக்கு மாசம் 10,000 தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே 10,000 கோடி ஆயிருச்சு மேடம். அதாவது இதெல்லாம் தேர்தல் வர போற நேரத்துல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணா தேர்தல் ஆணையம் எல்லாம் தலையிட்டு கேட்கணும்ல. ஒன்னும் கேட்க மாட்டாங்க. இது மட்டும் இல்ல, முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க, இதெல்லாம் கொடுக்க கூடாது. இது மட்டும் இல்ல, விவசாயிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் மாசம் 10,000 தரேன்னு சொல்லிருக்காங்களா. நல்ல ஸ்கீம் தானே மேடம், விவசாயிகள் கொடுக்கறது நல்லது தானே சார். கொடுக்கறது நல்லதுதான் சார், அதை நாங்க விமர்சனம் பண்ணல. நாங்க என்ன கேக்குறோம்னா, இவங்க ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆகுது, அப்போல இருந்தே கொடுக்காம, அப்போல இருந்தே இவங்க வாழ்வாதாரத்தை தூக்கி விடாம எலெக்ஷன் வர போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இவ்வளவு அள்ளி கொடுத்து என்ன சார்? அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்களோ அதை தானே பண்ண போறாங்க. நீங்க கொடுத்தாலும் தப்புதான் சொல்லுது, கொடுக்கலனாலும் தப்புதான் சொல்லுது, என்ன பண்றது? சரி சரி, இவர் பேச நம்ம கண்டுக்க வேணாம். அடுத்து பாருங்களேன், இந்த வேலை இல்லாம இருக்காங்கல்ல அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க சார். ரீசார்ஜ் பண்ணிட்டு சும்மா ரீல்ஸ் பார்த்துனே இருப்பாங்க அவங்க எல்லாம். வேலைக்கு போகாதவங்களுக்கு 1000 ரூபாய் தருதா? பரவாயில்ல, நல்ல ஸ்கீமாச்சே சார். நாங்க எந்த திட்டத்தையுமே குறைலாம் சொல்லல, ஆனா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. வேலைக்கு போகாதவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கட்டும், 2000 ரூபாய் கொடுக்கணும், பிரச்சனை இல்ல. அதை விட வேகமா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாதானே அவங்க வாழ்க்கை முன்னேறும். வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அவங்க இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வளர்றாங்கன்னா என்ன ஆகும்? வறுமை ஒழியும். கரெக்டா? இப்ப 1000 ரூபாய் கொடுத்தாலும் வறுமை ஒழியும். இது அது சம ஐடியா. சூப்பரா பண்ணிருக்கீங்க. என்ன சொன்னாலும் இவருக்கு புரியாது சார். இங்க பாருங்களேன், ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இருக்குல்ல, அத 400 ரூபாயில இருந்து 1300 ரூபாயை ஏத்திருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வர போற தெரிஞ்சுக்கிட்டு 100 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் ஏத்திருக்காங்களா? அடடே, என்ன மனசு நம்ம ஜிக்கு. என்ன மாதிரி ஸ்கீம் இது? 400 ரூபாய் கொடுத்தா அவங்க என்ன பண்ணும்? அதுதான் சார் நானும் கேக்குறேன். இத்தனை வருஷமா இந்த மக்களுக்கு ஒரு 400 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டு இப்ப நாளைக்கு எலெக்ஷன் வருதுன்னு 1100 ரூபாய் ஏற்றி கொடுக்குறீங்க. 400 ரூபாய் எவ்வளவு கம்மி காசு. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பவே 1000 ரூபாய் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் ஒரு பெருமைன்னு பேசிட்டு இருக்காரு. இதை விடுங்க. இங்க பாருங்க,
விஸ்வகர்மா திவாஸ் அந்த திட்டத்துக்கு கீழே ஆயுத பூஜைக்கு அங்க இருக்காங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 16 லட்சம் பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 125 யூனிட் ஃப்ரீ கரண்ட் மின்சாரம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோலாம் இப்ப எலெக்ஷன் வர்றதுனால பண்றாங்களே. அங்க இருக்கிற 28 வில்லேஜ்ல சார் கரண்டே இல்ல. அதுவும் ஒருத்தர் என்ன தெரியுமா பண்றாரா, அந்த நேபாள் பீகார் பார்டர்ல ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து கரண்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல தானே பார்டர் நேபாள், அந்த கிராமத்துக்கு போய் அவர் டெய்லி ஒரு போனுக்கு சார்ஜ் போட்டுட்டு இருக்காரு. நேபாள் கிராமத்துக்கு போயிட்டு அப்படி வச்சிருக்காங்க இவங்க வந்து மாநிலத்தை. இப்ப வந்து என்னன்னா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜி சொன்னாரு 100% கரண்ட் கொடுத்துருவோம் இந்தியாவுக்குன்னு. அது 100% கொடுக்கும். அது வந்து இப்போ திருப்பி ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வச்சா பண்ண போறாங்க. என்ன பண்றது? பண்ணுவார். ஜெயிக்க வச்சா பண்ணுவார். இங்க பாருங்க, இதை விடுங்க. இந்த பெர் கேபிட்டா இன்கம்னு ஒண்ணு இருக்கு சார். அதாவது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களோட ஆவரேஜ் இன்கம் அதை வச்சு நம்ம வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பொருளாதாரத்துல எவ்வளவு இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது பார்த்தோம்னா கர்நாடகா முதல்ல இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தோம்னா 2,04,605 ரூபாய். ரெண்டாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1,96,309 ரூபாய். மூணாவது இடத்துல ஹரியானா இருக்கு, 1,94,285 ரூபாய். பீகாருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 66,828 ரூபாய் சார். அப்படி பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட 5,000 தான் சம்பாதிக்கிறாங்க. 5,000 வச்சு என்னத்தை சார் குடும்பத்தை ஓட்ட முடியும், என்னத்தை வறுமையை ஒழிக்க முடியும், என்ன செலவுகளை பார்த்துக்க முடியும்? இங்க பாருங்க, இது மட்டும் இல்லாம இந்த பெர் கேபிட்டா இன்கம் சொன்னல, இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல, ஒரு ஷேஹாரா அப்படின்னு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு போல, அங்க மட்டும் பார்த்தோம்னா வெறும் 3,000 தான் மாசத்துக்கு அவங்களுக்கு வருமானமே. 3,000 ரூபாய் எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் நீங்களா சொல்லுங்க? 3,000 பாக்கெட் மணி கூட நமக்கு பத்தாது. 10 நாளைக்கு கூட வராதுங்க. இப்படிதான் அந்த மாநிலத்தையே அவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க பாருங்க, 20,000 ஸ்கூலுக்கு மின்சாரமே இல்ல சார். இது மட்டும் இல்லாம 82% ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் இல்ல, இன்டர்நெட் வசதி இல்ல. இது மட்டும் இல்ல, 183 கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பில்டிங்கே இல்ல. பில்டிங் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த வயலோரமா இல்லைன்னா மரத்தடியில அந்த மாதிரிலாம் வச்சு நடத்துவாங்கல்ல, ஒரு பெரிய பில்டிங் பக்கத்துல அப்படி நிழல அந்த மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம். இது மட்டும் இல்ல, 2,637 ஸ்கூல்ல ஒரே டீச்சர் தான் இருக்காங்க. அதாவது அத்தனை ஸ்கூல்லயும் ஒரு டீச்சர் தான் இருக்காங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க சொல்லி தரதுக்கு. இது மட்டும் இல்ல, 25.9% பசங்க 5ஆவதோட படிப்பை நிப்பாட்டுறாங்க சார். அப்புறம் இதுல இருந்து எங்க படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அங்கதான் 20.9% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, 9th இருந்து 12ஆவதுக்குள்ள வந்து டிராப் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கு மேல அவங்க போறது இல்ல. பொருளாதார வசதியே இல்லையா அவங்களுக்கு தான். இல்ல, எப்படி படிப்பாங்க? 7% மக்கள் தான் வந்து கிராஜுவேஷனுக்கே போறாங்க, 1% மக்கள் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க. இப்படி இருந்தா அந்த மாநிலம் எப்படி சார் வளர்ச்சி அடையும்? இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நாங்க எப்படி வண்டி ஓட்டுறது? அதுதான் இல்ல, அவங்க வந்து டிராப் அவுட். இன்னொரு டேட்டா வச்சிருக்காங்க, அதை கேளுங்க. காஸ்ட் அண்ட் எக்கனாமிக் சர்வே எடுத்திருக்காங்க. இதை யார் எடுத்திருக்காங்கன்னா அதே கவர்மெண்ட், பீகார் கவர்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓபிசி ஃபேமிலி எல்லாம் இருக்குல்ல, 33.16% வந்து புவர் ஃபேமிலியா இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜெனரல் கேட்டகரியில 25.09% மக்கள் வந்து புவர் ஃபேமிலியா, ஏழை மக்களா இருக்காங்க. அடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கிளாஸ்லாம் இருக்கும்ல, அவங்கள 33.58% மக்கள் வந்து ஏழையா இருக்காங்க. அடுத்து ஷெட்யூல்டு கேஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள 42.93% மக்கள் வந்து ஏழையா இருக்காங்க. அடுத்து இந்த ஷெட்யூல்டு ட்ரைப் இருப்பாங்கல்ல, அவங்கள 47.7% மக்கள் ஏழையா இருக்காங்க. இததான் ஜி வறுமை ஒழிக்கிறதா சொல்றத பார்த்தா பீகார்ல பாதி மக்கள் வறுமையில தான் இருப்பாங்க போலியே. அரே எப்ப பாரு எங்க ஜியை குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. அவர் பண்ற நல்லதுலாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சில இடத்துல தெரியாம ஒரு சில சின்ன தப்பு நடந்திருக்கும், அதை எடுத்து வச்சு பேசுறீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இவரு ஜி ஆட்சி வந்தார்ல, அதுல மெயின் ரீசன் 2 பேரு. ஒண்ணு இந்த பக்கம் நிதிஷ், இன்னொன்னு அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு. இவங்க எல்லாம் அதிகமா டிமாண்ட் பண்றாங்க ஜி கிட்ட இருந்து. நாங்க டிமாண்ட் பண்றதெல்லாம் கொடுத்தாதான் வந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இல்லைன்னா எப்ப வேணாலும் நாங்க கலந்துட்டு போயிடுவோம். இப்ப டிமாண்ட் பண்ணும்போது அவர் கொடுக்காமலாம் இருக்க போறதுல எப்படியும் கொடுப்பாரு. அதெல்லாம் வச்சு பாதி ஆட்டையை போட்டா கூட பாதி வந்து மாநிலத்தோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தினாவே இந்நேரம் இதுல பாதி முன்னேறி இருக்குங்க சார். அதே நம்ம ஜி எல்லாம் சூப்பரா பண்ணும். நான் இந்தியாவோட வளர்ச்சி தான் நம்ம ஜியோட கனவு, புரியுதா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்து தான் பண்ணுது. அதுல ஏதோ சின்ன மிஸ் ஆயிருக்கும், அது திருப்பி ஆட்சியை உட்கார வைங்க, திருப்பி சூப்பரா பண்ணும். அவ்வளவுதான் இந்தியால இருந்தே போயிடும் பீகார். சார் அந்த பெட்டிங் ஒர்க் தானே, நான் வந்து பண்ணி தரேன் சார். அவரும் கூப்பிடவே இல்ல, அவரா போறாரு. சங்கிங்க எப்பவுமே இப்படிதானே. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.